ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு சன்னுக்கும் மதருக்கும் நடக்கக்கூடிய இங்கிலீஷ் கான்வர்சேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒரு 21 இங்கிலீஷ் சூப்பரான சென்டென்ஸை பற்றி இங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததும் நம்மளோட குழந்தைங்கள கேட்போம், நல்லா தூங்குனியா, நீ நன்றாக உறங்கினாயா அப்படின்னு கேட்போமா. ஸோ அதை எப்படிங்க இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ ஸ்லீப் வெல், டிட் யூ ஸ்லீப் வெல், நீ நன்றாக உறங்கினாயா அப்படின்றத டிட் யூ ஸ்லீப் வெல். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்போம்? பல் துளக்கினாயா. ஸோ பல் விளக்கினியா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படிங்க இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத், டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத், பல் துளக்கினாயா. ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம்? நீ பள்ளிக்கு தயாரா. ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல், ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல், நீ பள்ளிக்கு தயாரா, நீ ஸ்கூலுக்கு தயாரா அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல். ஓகே, மதிய உணவிற்கு என்ன வேண்டும்? கண்டிப்பாக இந்த கொஸ்டினை கேட்போங்க எல்லா பிள்ளைங்க கிட்டையும். ஸோ வாட் டூ யூ வாண்ட் ஃபார் லஞ்ச், வாட் டூ யூ வாண்ட் ஃபார் லஞ்ச், லஞ்சுக்கு என்ன வேணும். ஓகே, இன்று உங்கள் பள்ளி எப்படி இருந்தது? கண்டிப்பாக கேட்போம். இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, உன்னோட இது என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஸ்கூல் டுடே, ஹவ் வாஸ் யுவர் ஸ்கூல் டுடே, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது. ஓகே, உங்கள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டீர்களா. டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், உங்கள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டீர்களா. டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், கண்டிப்பாக கேட்போங்க, மறக்கவே மாட்டோம். செவன்த் ஒன், உங்கள் வீட்டு பாட குறிப்பை காட்ட முடியுமா. ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பாங்க, அதை காமிக்கணும்னு சொல்லுவோம்ல. ஸோ கேன் யூ ஷோ யுவர் ஹோம்ஒர்க் நோட், கேன் யூ ஷோ யுவர் ஹோம்ஒர்க் நோட், உங்கள் வீட்டுப்பாட நோட்டை காட்ட முடியுமா அல்லது கேன் யூ ஷோ யுவர் ஹோம்ஒர்க். இப்போது ஏன் அழுகிறாய் கேட்போம் கண்டிப்பா. ஒய் ஆர் யூ கிரையிங் நவ், ஒய் ஆர் யூ கிரையிங் நவ், இப்போது ஏன் அழுகிறாய். நைன்த் ஒன், லஞ்ச் கொடுத்து விட்டுட்டு நீ எல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்போம்ல. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? நீ எல்லாம் சாப்பிட்டியா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ ஈட் எவ்ரி திங், நீ எல்லாம் சாப்பிட்டியா. டிட் யூ ஈட் எவ்ரி திங், எவ்ரி திங்னா எல்லாமே. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அவங்க? நான் எல்லாற்றையும் சாப்பிட்டேன் அப்படின்றத ஐ ஏட் எவ்ரி திங், ஐ ஏட் எவ்ரி திங், நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். ஸோ ஐ ஏட் எவ்ரி திங். ஓகே, இது வந்து பாஸ்டில் வரணும். 11th ஒன், நீ பார்க்கும் அனைத்தையும் கேட்காதீங்க, நீ பார்க்குற அனைத்தையும் கேட்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் எவ்ரி திங் யூ சி, நீ பார்க்குற எல்லாத்தையும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எவ்ரி திங் யூ சி, நீ பார்க்குற அனைத்தையும் கேட்காத. உங்க பை எங்க, வேர் இஸ் யுவர் பேக் அப்படி கேட்போம்ல. உங்க பை எங்க, வேர் இஸ் யுவர் பேக். நீ பள்ளிக்கு செல்லவில்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படிங்க இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டிடன்ட் யூ கோ டு ஸ்கூல், டிடன்ட் யூ கோ டு ஸ்கூல், நீ பள்ளிக்கு செல்லவில்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டிடன்ட் யூ கோ டு ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்று பள்ளி இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. அதை எப்படி ரிப்ளை பண்ணலாம் இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ் நோ ஸ்கூல் டுடே, ஐ ஹாவ் நோ ஸ்கூல் டுடே, எனக்கு இன்று பள்ளி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்போம் நம்ம பிள்ளைங்களை பார்த்து. ஸோ டிடன்ட் யூ ஈட், நீ சாப்பிடவில்லையா, டிடன்ட் யூ ஈட். நெக்ஸ்ட், நீ ஏன் சாப்பிடவில்லை, ஒய் டிடன்ட் யூ ஈட், நீ ஏன் சாப்பிடவில்லை அப்படின்றத எப்படி கேட்கலாம்? ஒய் டிடன்ட் யூ ஈட். உனக்கு வேறு ஏதாவது வேண்டுமா, டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ், உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த குழந்தைங்களை பற்றி கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது வேண்டுமா, தேவையா அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட் ஒன், யார் உங்கள் சிறந்த நண்பர் அப்படின்னு கேட்போம். ஹூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார் உங்கள் சிறந்த நண்பர். நெக்ஸ்ட், உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த புத்தகம். ஃபேவரட் அப்படின்னா விருப்பமான, ஓகேவா, விருப்பமான புத்தகம் எது. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக். நெக்ஸ்ட், இன்று பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய், வாட் டிட் யூ லேர்ன் அட் ஸ்கூல் டுடே, வாட் டிட் யூ லேர்ன் அட் ஸ்கூல் டுடே. இதில் அட்ன்ற ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸ். லாஸ்ட் ஒன், டிட் யூ கிளீன் யுவர் ரூம். இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் சென்டென்ஸ் நீங்கள் கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.